அன்புள்ள சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா இவல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய ஹனஃபி மத்ஹபுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து ஒது மற்றும் குளிப்பு மற்றும் தயம்மும் இவைகளையெல்லாம் முடிந்த அளவுக்கு சாராம்சமாக சுருக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இப்போ தொழுகையுடைய சட்டங்கள் ஆரம்பம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்கள் 11 பார்ட்டுகளை முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 12வது பார்ட்டிலே அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். பாருங்கள், கடைசியாக நம்ம போட்ட வீடியோ தொழுகை சம்பந்தமான சஜ்தா எப்படி செய்ய வேண்டும், ருக்கு எப்படி செய்கிறது, சஜ்தா எப்படி செய்கிறது. அடுத்தபடியாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஷஹூத் அமர்வு காய்தா என்று சொல்லப்படக்கூடிய அமர்வு நிலை, அதாவது நம்ம அத்தஹியாத்து ஓதுவதற்காக வேண்டி என்னங்க 2 ரக்காயத்து உள்ள தொழுகையுடைய அந்த இருப்போ அல்லது 4 ரக்காயத்து உடைய கடைசி இருப்பு அந்த இருப்போ எப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த இருப்பு உடைய முறைகள் என்ன, அத்தஹியாத்தில் நாம் அமரும் பொழுது எப்படி அமர வேண்டும், என்னென்ன சுன்னத்தான முறைகள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியின் மூலமாக நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நாம் என்னங்க செய்கிறோம், இப்போ சஜ்தாவுடைய முறைகள் முடிச்சுட்டு இப்போ நம்ம அத்தஹியாத்துடைய அந்த அமர்வில் நாம் அமருகின்றோம். அப்போ எப்படி நாம் அமருவது? முதலாவதாக அதாவது நம்முடைய இடது காலை படுக்க போட்டுவிட்டு அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய இடது காலை என்னங்க அது நீளமாக அதை படுக்க வைத்து நம்முடைய வலது காலை என்ன செய்யணும், நட்டு வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போது அந்த வலது காலை நட்டு வைத்த பிறகு அதனுடைய விரல்களை கிபிலாவை முன்னோக்கி நல்ல ஒரு அழுத்தமான நிலையை நாம் ஆக்கி என்ன செய்கிறது, கிபிலாவை முன்னோக்கி நம்முடைய வலது காலுடைய விரல்களை நம்ம ஆக்கி வைக்கிறதும் அது ஒரு சுன்னத்தான முறையாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்தபடியாக இப்போ நம்ம அத்தஹியாத்தில் நம்ம அமரும் பொழுது நம்முடைய கைகளை நம்முடைய என்னங்க அந்த தொடையின் மீது நம்முடைய அந்த மடி, சரிங்களா, அந்த மடியின் மீது நம்ம என்ன செய்கிறது, வைப்பது. அப்போது அடுத்தபடியாக நம்முடைய பார்வைகள் எங்கே இருக்கணும்? அத்தஹியாத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விளங்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்வை என்ன செய்கிறோம், அப்படி பார்க்குறது, இந்த பக்கம் பார்க்குறது, அல்லது கொஞ்சம் முன்னாடி நேராக பார்க்குறது, இப்படியெல்லாம் நம்ம செய்தோம்னு சொன்னால் தொழுகையில் நம்முடைய சிந்தனைகள் சிதறிவிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் அந்த அத்தஹியாத்தில் நம்முடைய பார்வை எங்கே இருக்கணும், முதல்ல எந்த நிலையில் நம்முடைய பார்வைகளை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய அந்த நிலைகளை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ருக்குவில் என்னங்க சொன்னோம், நம்முடைய பார்வைகள் எங்கே இருக்கிறது, ருக்குவில் நம்முடைய பார்வைகள் நம்முடைய பாதங்களுக்கு மேல் இருக்க வேண்டும். சஜிதாவில் நம்முடைய பார்வைகள் அந்த மூக்கை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம நின்ற நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பார்வைகள் நம்ம சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அப்போ புரியுதா? இப்போ இது போல அந்த பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அதை யோசித்து அதை நாம் விளங்கி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழுகையில் நம்முடைய சிந்தனைகள் சிதறாது. அதனால் இப்போ அந்த அடிப்படையில் அத்தஹியாத்தில் நம்முடைய பார்வைகள் எங்கெங்கே இருப்பது, நம்முடைய அந்த மடியின் மீது என்ன செய்கிறது, நம்முடைய பார்வைகள் இருப்பது. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இப்போ நம்ம அந்த தஷஹூதில் அந்த அமர்வில் அமரும் பொழுது அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம அத்தஹியாத்து ஓதுவோம். சரிங்களா? இப்போ நம்ம அத்தஹியாத்து என்ன ஓதுவோம்? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இப்போ நம்ம விரல்களை எந்த நேரத்தில் தூக்கி எந்த நேரத்தில் கீழே விடுவது, அதில் என்ன ஒரு சுன்னத்தான முறை என்பதை நம்ம கொஞ்சம் விளங்க வேண்டும். இப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ, அந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விரலை என்ன செய்யணுங்க, தூக்கி விட வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு. சரிங்களா? அந்த இல்லல்லாஹுன்னு சொல்லும் பொழுது நம்ம விரலை என்ன செய்கிறது, விட்டு விட வேண்டும். அப்போ இதுதான் என்னங்க சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது. இதை நம்ம கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அத்தஹியாத் ஓதிட்ட பிறகு 2 ரக்காத்து தொழுகையாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறது, எழுந்து நின்று, அதாவது 4 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 2வது ரக்காத்தில் அமர்ந்து அத்தஹியாத்து மட்டும் ஓதி நம்ம என்ன செய்யறதுங்க, நின்று கொள்வது. அல்லது 2 ரக்காத் தொழுகையாக இருக்கு அல்லது 4 ரக்காத்துடைய தொழுகையாக இருக்குதுன்னு சொன்னா அப்ப அந்த கடைசி அமர்வில் நம்ம அத்தஹியாத் ஓதிட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம், தரூத் இப்ராஹிம் ஓதுவோம். என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். சரிங்களா? அடுத்தபடியாக அந்த துஆய மஅசூரா நாம ஓதுறது, அதாவது ஒரு துஆ, பொதுவான ஒரு சுருக்கமான ஒரு துஆ, அது நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அப்போ இந்த துஆவை ஓதிட்டு நாம என்ன செய்யறதுங்க, அந்த அமருடைய அந்த நிலையை நாம முடித்துக் கொள்வது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் அந்த அத்தஹியாத்தில் அமரக்கூடிய ஒரு சுருக்கமான அஹ்வால்கள், நிலைகள். இன்ஷா அல்லாஹ் அதே தொடராக நாளைக்கு சலாம் சொல்லக்கூடிய சுன்னத்தான முறைகள் என்ன. இப்போ நாம அந்த அத்தஹியாத்துடைய அமர்வு முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு ஸ்டெப் என்னங்க, சலாம் சொல்லி நம்ம தொழுகையை முடிப்பது. அந்த சலாமை நம்ம எப்படி சொல்றது, எந்த தர்த்தீபோடு எந்த சுன்னத்தான முறைகளோடு நம்ம சொல்வது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள தொடராக கண்டினியூவாக அந்த பார்ட்டிலே தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை நாமும் அமல் செய்து இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய, மற்றவர்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய, அனுப்பக்கூடிய, ஷேர்
ஷேர் செய்யக்கூடிய அந்த ஒரு நல் எண்ணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.